ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் மிஜி பாட்டி கூட இருக்கா, அதுக்கப்புறம் மிரி அவங்க அம்மா கூட இருக்கா. பட் யாருமே நிம்மதியாக இல்லை, எல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மிஜி மட்டும் தனியாக பாட்டிக்கிட்டு இருக்கிறா. இன்னும் தூங்க கூட இல்லை. மிரி தான் போய் சீக்கிரமாக தூங்கு, காலையில் எழுந்திக்கணும்ல அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கா. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல் அப்படின்ட்டு இருக்க. மிஜி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பாட்டி நம்ம கூட இருப்பாங்களே, எனக்கு அந்த ஞாபகம் வருது அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நீ யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. சரி என் கூட கொஞ்சம் கூட வேலை செய்ய விருப்பம் இல்லையா, நான் உனக்கு நல்லா பே பண்ணுற மறுபடியும்ட்டு மிரியை கேட்டுக்கிட்டு இருக்கா. மிஜி பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது அப்படின்ட்டு இருக்கா. ஏன் எனக்கு வேலை செய்யாமல் நீ அடுத்து என்ன பிளான் பண்ணுற, இல்லை பிளான் பண்ணிட்டியா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிங்கும்போது என்ன கல்யாணம் பண்ண போறியான்ட்டு இவ தயங்குறதுல கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் இல்லை, நான் எப்படி பண்ண முடியும்னு இருக்க. அப்புறம் என்ன சொல்லி தொலை அப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. இல்லை நான் காலேஜ் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே இவளுக்கு ஒரே ஷாக்கு. என்ன காலேஜா அப்படின்ட்டு. ஏன்னா இவ ஏற்கனவே போயிருப்பாள், அதெல்லாம் யூஸ்லெஸ் தான் அப்படின்ட்டு இருக்க. எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் போகணுன்ட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில மிரேக்கு. சின்ன வயசுலலாம் நீ சூப்பராக படிப்ப, ஆனால் நான் படிக்கவே மாட்டேன், அதனால தான் வளர்ந்ததுக்கப்புறமும் நான் படிப்பை கிவ் அப் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு சில சமயம் தோணும், நான் ஸ்லோவாக படித்தாலும் படிச்சிருக்கலாம், கிவ் அப் ஏன்டா பண்ணேன் அப்படின்ட்டு. அதனால தான் நான் எவ்வளோ பொறுமையாக கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, பட் நான் கற்றுக்கணும். எனக்கு நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஆஃபீஸ் போனேன்ல, அதுலேருந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்க. சரி நீ கற்றுக்கிட்டா கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டும் ஆகும், ஏன்னா நீ புதுசில் அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, அதுக்கும் நீ ரெடி ஆகிக்கோ. பொறுமையாக கற்றுக்கிற, அதனால உன்னால் முடியாதுன்ட்டு இல்லை, நீ நல்லா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண அப்படின்ட்டு அவளால் என்ன மோட்டிவேஷன் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ருக்கா. சரி என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிற சூஸ் பண்ணிட்டியான் இருக்க. இவளுக்கு இன்னும் எதுவுமே ஞாபகம் இல்லை. பாருங்க பாட்டி, இவன் இன்னும் கேள்வி கேட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு இருக்க. இவன் நான் என்னடி கேட்டேன் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி இருக்காங்களே, அவங்கள தான் காட்டுறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியோ கஷ்டப்பட்டு நைட்டு குளிர் காலத்தில் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா அவங்க மிஜி கிட்ட சொல்லியிருப்பாங்களா அன்னைக்கு, இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருக்கு, நான் படிக்கணும் அதுக்கு தான் அப்படின்ட்டு இருக்க. நான் வேணா படிச்சு தரட்டான்னு மிஜி கேட்டிருப்பா. அதெல்லாம் வேணாம், அது எனக்காக எழுதுனது, நானே படிக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கிம் இருக்காங்களா, அவங்க தான் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன கவிதை எழுதியிருக்காங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சரி, எனக்கு ஒன்றுனா எப்போவுமே நீ தான் வந்திருக்க, எப்போவுமே உன் கூட நான் இருந்திருக்கேன், பல நாள் உனக்கு பாதியாக நான் இருந்திருக்கேன், ஆனால் இப்போ எப்போவுமே உன்னுள்ள நான் என்னுள்ள நீன்ட்டு 2 பேர் அப்படி தான் இருந்திருக்கோம், நான் தான் நீ தான் நான் அப்படின்ட்டு அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காங்க. இதை பாட்டி படித்து பார்த்துட்டு கண்ணில் தண்ணி விட்டுட்டு நின்றுட்டுருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மிஜி இருக்கால, அவள் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. பார்த்தா இங்கே பாட்டியை காணோம். என்னடா அதுன்னு பார்த்தா பாட்டிமா இருக்காங்களா, அவங்க ஹேர் ஸ்டைலாம் கட்டிட்டு எங்கேயோ கிளம்புறேன்னு இருக்காங்க. மிஜி நானும் வரேன் அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, நீ தான் காலேஜ் சேர போகிறல, போய் ஒழுங்காக படி அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன் பாட்டிமா, நானும் உங்கள் கூட வரலாம்ல, உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியில்லைன்னு இருக்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா. நான் எப்படியோ ஹைக்கிங்லாம் போய் ஜாலியாக இருக்க போகிறேன், எவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே இருந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்ட்டு இவங்க சுறுசுறுப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க. மிஜி பார்த்தீங்கன்னா என்னையும் கூட எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் பாட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போனால் வரமாட்டீங்க தானே அப்படின்ட்டு இவளுக்கு அழுக வந்துடுது. கொஞ்சம் கொஞ்சம் இவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. ஏன் விட்டுட்டு போகிறீங்க, நானும் உங்கள் கூட வரடி அப்படிங்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, என்னாச்சு இப்போ உனக்கு, நான் கொஞ்ச நேரம் போவேன் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்க. இல்லை நீங்கள் போனால் வரமாட்டீங்களா அப்படின்ட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. இன்னும் கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணு, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, பாட்டி எப்போவுமே உன் கூட இருப்பேன். 2வது விஷயம், நீ கஷ்டப்படும் போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சர்வை பண்ணு, அவ்வளோதான். நீ எதிர்பார்த்ததை விட பெட்டரான வேஸ் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும் எப்போவுமே சரியா. பாட்டி உன்னை எப்போவுமே கண் கலங்க விட மாட்டேன், எப்போவுமே கொஞ்சம் லிட்டில் லாங்கராரு அப்படின்ட்டு இருக்க. இவன் முடியாதுன்னு இருக்கா. பாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் போய் தான் ஆகணும்னு இருக்க. இவளுக்கும் புரிஞ்சுக்கிறா. சரி அப்போ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக என்னை வந்து பாருங்க அப்படின்ட்டு இவளே செப்பல்லாம் மாட்டி விட, பாட்டி பார்த்தீங்கன்னா என் பேத்தியை நான் எப்போ பார்த்துட்டே இருப்பேங்கிறாங்க. அப்புறம் அம்மா எழுப்புறாங்க. என்னடா அதுன்னு பார்த்தா பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவளுக்கு ஒரே ஷாக்கு, கனவுல பாட்டி தான் வந்திருக்காங்கன்ட்டு. அங்கே குடும்பமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் பாட்டினா ரொம்ப பிடிக்கும்ல, அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம மிஜி இருக்கால, அவள் காலேஜ் எல்லாம் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. அங்கே போய் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணும்போது இவளுக்கு அவ்வளோ சந்தோஷம், பல நாள் கழிச்சு படிக்க போகிறேன் அப்படின்ட்டு. இது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க. ஹுசு இப்போ அட்வான்ஸாகவே பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவனுக்கு காது எப்போ வேணாலும் கேட்காம போகலாம். இன்னொரு பக்கம் மிரிய பார்த்தீங்கன்னா அவள் ஒன்றுமே கார்டனிங்கை பற்றி தெரியாமல் இருந்தாலும் படிப்படியாக எல்லா வேலையும் அவளே செய்ய ஆரம்பிச்சிட்டா. அங்கே ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் டெய்லி ஓனருக்கு இன்னைக்கு நான் இதை விளை வச்சேன், இப்படி எல்லாம் பயிர் வந்திருக்குன்ட்டு அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் அறுவடை பண்ணிடலான்ட்டு. அவரும் அப்ராட் போய் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் இவ ஸ்ட்ராபெரி அறுவடை பண்ணுறா, அவ்வளோ புளிப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் மிஜி பார்த்தீங்கன்னா அவளோட ஃபர்ஸ்ட் ரேங்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரேங்க் பார்த்தீங்கன்னா அவள் காலேஜில் ஃபெயில்னு காட்டுது. போச்சு இருக்க மானம் போச்சுன்ட்டு இவள் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் என்னதான் ஃபீல் பண்ணாலும் அடுத்து எந்திரிச்சு போராடணும் இல்லையா. அவள் அடுத்த நாள் தோத்தாலும் அடுத்த நாள் பாட்டுக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மிரே இருக்கால, அவள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறா, அவங்க டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீ கொஞ்சம் கரெக்ட் பண்ணனா கண்டிப்பாக உனக்கு புளிக்காது அப்படின்ட்டு. பத்ததுக்கு அவள் ஆன்லைன்லேயே ஸ்டடியும் பண்ணிட்டு இருக்கா, ஸ்டாக்கும் இவள் பண்ணிட்டு இருக்கால, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் சக்ஸஸாக போயிருக்கு. அப்போ தான் ஓனர் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் மேலே போய் பாருன்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அங்கே எடுத்து பார்த்தா தான் தெரியுது, அந்த காஸ்ட்லியான வைன் ஓனர் வச்சிருப்பார்ல, அது மிரேக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் மிஜியை பார்க்க ஹொசு வந்தோன்னே இவளுக்கு சந்தோஷம் தாங்கலை, ஓடி போய்
கட்டி பிடிச்சி இன்னைக்கு என்ன நல்லா நடந்துச்சோ எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா மேட்ருன்னு பார்த்தா மிஜிக்கு இன்னைக்கு ரிசல்ட் ஆமா, யாருமே வரக்கூடாது, நானே பார்க்குறேன் அப்படின்ட்டு இவ கண்ணை மூடிட்டு எல்லா சமயம் வேண்டிட்டு பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் மிரே இருக்கா பார்த்தீங்களா, அவளே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. கடைசியில் இவளோட ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா விற்கிற லெவலுக்கு வந்துடுச்சு. என்னம்மா எல்லா அறுவடையும் சூப்பராக பண்ணியிருக்க போல அப்படின்ட்டு இவளே டெலிவரி பாயாவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இந்த டைம் ஸ்ட்ராபெரி ஸ்வீட் பண்ணுறாங்க, எல்லாம் இனிச்சிட்டு இருக்கு. பரவாயில்லையே, சொன்னதெல்லாம் பக்காவாக மாற்றிட்ட போலன்னு இருக்க. அவள் வியாபாரத்தை பார்க்க போய்க்க ஆரம்பிச்சிட்டா. ஹொசுவெல்லாம் பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜே கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கேஸை நம்ம ஜெயிச்சிட்டோன்ட்டு அவனோட அசிஸ்டண்ட்டு கூட இந்த மாதிரி தேங்க்யூ சொல்கிறது எப்படின்ட்டு ஹொசு கிட்ட கற்றுக்கிட்டு வந்து இவ்வளோ நாள் நீங்கள் கேஸில் கோஆப்ரேட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு எல்லாம் மாறிக்கிட்டு இருக்க. இந்த டைம் இவன் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை, இவரோட லாயர் இருக்காங்களே அவங்க கிட்ட தான். ஆனால் அவர் பெருசாக கோபம்லாம் பண்ணல, எப்படியோ ரொம்ப ப்ரொஃபஷனலாக மாறிட்டான்ற மாதிரி. அவன் என்னோட அசிஸ்டண்ட் தான் அப்படின்ட்டு அவர் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க அசிஸ்டண்ட்டை பெருமை பேசிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பொண்ணு டீம் மெம்பர்ஸாமா இருந்தாலும் எல்லா வேலையும் அந்த பொண்ணே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கா. அந்த பையன் சீனியர்ன்ட்டு எல்லா வேலையும் அந்த பொண்ணுக்கிட்டே வாங்கிட்டு இருக்கா. மிஜிக்கு இதெல்லாம் பார்த்து கோபம் வந்துருச்சு. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா நீ ஏதோ கொஞ்சம் சீனியர்ன்ட்டு இப்பெல்லாம் வாயதிக்கம் பேசாதன்ட்டு இவளை திட்டிட்டு இருக்கான். என்னடா பேசின அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கேயே வர ரவுடி சுத்த ஆரம்பிச்சிடறா. அடிங்கொய்யால் அப்படின்ட்டு இவ பிடிச்சிக்கிட்டு இருக்க. அது ஜூனியர் பிள்ளை இவ தான் கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கா. இப்படி தான் வருவானுங்க, நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன பிள்ளைன்னு ஏமாற்றி போட்டு போயிடுவானுங்க தெரியுமா. என்னை பார்த்து கற்றுக்கோ அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கா. ஹொசு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்த உடனே சரி 2 பேத்துக்கு ஒரே சந்தோஷம். சரி இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா, இன்னைக்கு நான் அவ்வளோ கற்றுக்கிட்டேன்ட்டு இவ கிளாஸில் என்னென்ன கற்றுக்கிட்டாலோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ பார்த்தீங்கன்னா மிஜி கடைசியாக சைக்காலஜி எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. எப்போவுமே ஒருத்தவங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் தான் இவளுக்கு முதல்ல இருந்தே இருக்கும்ல, அதை அப்படியே வச்சு இதுலேயே நம்ம கோர்ஸ் பண்ணால் என்னங்கிற மாதிரி இவ அவளை புரிஞ்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்கிற சொல்ல வராங்க. இன்னொரு பக்கம் பாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இவங்க அந்த கிம் எழுதியிருப்பாங்களே அந்த புக்கை படிக்கிற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க. பட் இந்த டைம் பாட்டி பார்த்தீங்கன்னா கிம்மோட பேரில் தான் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட இலக்கியத்தை எல்லாத்துக்கும் சொல்லணும்ட்டு ஓப்பனாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாட்டி எப்படி தேறிட்டாங்களே அப்படின்ட்டு ஹொசுவும் சரி மிஜியும் சரி அவ்வளோ ஆர்வமாக இருக்க. பாட்டி எப்படியோ புக்கெல்லாம் படித்து முடிச்சிடறாங்க. ஒரே கிளாப்பாக தான் இருக்குது. அந்த பக்கம் வந்த உடனே பாட்டி கலக்கிட்டிங்கன்னு பொக்கையெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்க. இவ்வளோ லேட்டாக வர்றதுன்னு பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் அப்படியே எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சும்மா பேசிக்கிட்டு இருக்க. இன்னொருத்தவங்க யார் வந்து இதுங்கன்னு மிஜியை கேட்டுட்டு இருக்காங்க. இது என்னோட ஹசன் தான், ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு பாட்டி மிஜி ஹொசூன்லாம் சந்தோஷமாக இருக்க. இன்னொரு பக்கம் மிரியா பார்த்தீங்கன்னா அவள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காள். அது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் ஃபுல்லாக லான்ச் பண்ணுறது சனா தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. சனா பார்த்தீங்கன்னா அவள் வேலை போயிருக்குல்ல, இப்போ அவளே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டா இந்த வெப்சைட்டை வச்சு ரீச் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி உனக்கு சூட்டான வேலையை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு அவள் மீடியா கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஸ்டார்ட் அப் மாதிரி உன்ன மாதிரி நான் ஒன்றும் பிஸ்னஸ் ஓனர் இல்லையன்ட்டு அவங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எங்கே மீட் பண்ண வந்திருக்கானா நம்ம மிரே சீனியர் இருக்காங்களே அவங்கள தான் பார்க்க வந்திருக்கா. ஸ்ட்ராபெரி விலை வச்சால அதை கொடுக்கலான்னு தான் வந்திருக்கா. சீனியர் இப்போ வேறு கம்பெனியில் சேர்ந்து ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீங்கள் இன்னும் சாப்பிட போல் சீக்கிரமாக உடம்பை பார்த்துக்குங்கன்ட்டு பேசிகிட்டு இருக்க. ஆமாம் நீ எப்படியோ நல்லா வேலை செஞ்சுருக்க, இதே மாதிரியே கீப்பிட்டப் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க ஃபீல்டில் அவங்க சேர்ந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. மிரேக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்க. இவன் மட்டும் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்க. வாழ்க்கையில் எப்பவுமே ஆசைப்பட்ட நிம்மதி இருக்குல்ல, அதை அடைஞ்ச மாதிரி அப்படி ஒரு திருப்தி. திடீர்னு யாரோ கூப்பிடுறாங்க. யாரான்னு பார்த்தா ஓனர் தான். அவர் வந்து டடா அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ண இவளுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. எப்போ வந்தீங்க லண்டன்லேருந்து அப்படின்ட்டு அவள் அவ்வளோ வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. எப்படி நான் சர்ப்ரைஸ் நல்லா பண்ணனா அப்படின்ட்டு ஓனர் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் மூஞ்சியில் அவ்வளோ சந்தோஷம், ஓனர் மூஞ்சிலே அவ்வளோ சந்தோஷம். 2 பேரும் ஜோடி பொருத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம மிஜியும் சரி ஹொசுவும் சரி 2 பேரும் இப்போ லிவிங் டுகெதரில் தான் இருக்காங்க. பாட்டி கூட எடுத்துருப்பால அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சுட்டு சரி ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், நான் போய் குளிக்கிறதுக்கு டவல் எடுத்துகிட்டு வரேன், ஏன்னா இன்றைக்கி நான் ரொம்ப வேலை செஞ்சுட்டேன்ல அப்படின்ட்டு இருக்க. ஹொசு தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். டவல் எடுக்கலான்னு இவ ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது அங்கே ஹொசு பார்த்தீங்கன்னா ரிங்கு வச்சிருக்கான். பார்த்த உடனே இவளுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ண வச்சிருப்பாளோ அப்படின்ட்டு. இவ பார்த்தவ ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி அப்படியே அவளுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே ஹொசு கிட்ட போய் நைஸாக பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கே தெரியும்ல நான் அந்த சைக்காலஜி கோர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன் அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் அதுக்கு என்ன மேலே சொல்லணும்னு ஹொசு சொல்லிட்டு இருக்கான். இல்லை கல்யாணம் பண்ணிட்டா நமக்கான டைம் நமக்கு இருக்காதுல்ல, நம்ம இப்படியே ரொம்ப நாள் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு இப்போ நான் கல்யாணத்துக்கு ரெடி இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு ஹொசுக்கிட்ட டேரெக்டாகவே சொல்லிடுறா. ஆனால் இப்படிலாம் பண்ணாத, ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேண்டான்ட்டு இருக்கா. ஹொசு எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீ முதல்ல உன் படிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை உனக்கு என்ன பிறக்காமல் போயிடுச்சுன்னா இப்படியே நான் பண்ணிகிட்ருக்கேன், ஒருவேளை நீ என்னை வெறுத்துடுவியா என்ன, நான் தெரப்பிஸ்ட் ஆறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்ட்டு இவ புலம்பிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஃபஸ்ட்டு நீ உன் படிப்பை முடி, அதுக்கப்புறமா என் தங்கத்தோட நான் விளையாடிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். நிஜமா நீ என்ன வெறுக்க மாட்டலன்னு மிஜி கேட்டுக்கிட்டு இருக்க. உன்னை எப்படிடி நான் வெறுப்பேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ரொமான்ஸ் விட்டுட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபிளிங் அடிக்குது. என்னடா இது இந்த நேரத்துலேயே அடிக்கணும்ட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கூப்பிட்டுருக்காங்கன்ட்டு மிஜிக்கு சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா மேட்ரு அப்படின்ட்டு கால் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு வா
அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ஹொசுவையை கூட கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்னடான்னு போய் பார்த்தா விஜி இருக்கால, அவங்க வீடு கொஞ்சம் பழசாயிருத்துல அதுதான் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறாங்களாமா. அதனால உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஹொசுவோட ரூமில் கொஞ்ச நாள் வச்சுக்கோ அப்படின்ட்டு அதனால தான் பேக் பண்ண கூப்பிட்டேன், க்ளீன் பண்ணுற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹொசுவோட அம்மா பார்த்தீங்கன்னா என் பையன் ரூம் என்ன ஸ்டோர் ரூமா, பொருள் அப்படியே கொண்டு வந்து வைப்பீங்களான்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொருளோட பொண்ணு வச்சா என்ன அப்படின்ட்டு ரெண்டு பேரும் இன்னும் சின்ன குழந்தைகளாட்ட அடிச்சிட்டு இருக்க. இங்கே ஹொசு ஒரு உண்மையை சொல்ல வரான். ஆனால் விஜி பார்த்தீங்கன்னா தனியாக போய் பேசணுன்ட்டு அவன் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இவன் லிவிங் இருக்கிற மேட்ரு வந்து ஹொசு ஃபேமிலிகிட்ட சொல்லலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. விஜி பார்த்தீங்கன்னா சொல்லாத வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கா. ஹொசு மறைக்கிறது தப்பில்லையான் இருக்க. நம்ம கரெக்டான டைம் பார்த்து சொல்லிடலாம். இப்போ சொன்னால் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இல்லை என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு இருக்க. ஹொசு பார்த்தீங்கன்னா சரி அப்படிலாம் இல்லை, ஆனால் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லணும் புரியுதான்னு இருக்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன்டா, இப்போ உன் ஓட்டவை வச்சுட்டு கம்முன்னுறான்னு கடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கா. சரி நீ சொல்கிறேன்னு நான் நம்புறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைன் லாங்குவேஜ்லேயே பாதி பேசிக்கிறாங்க. ரூமை வெக்கேட் பண்ணும்போது தான் விஜய் அவளோட சின்ன வயசு பொருள், அவளோட புக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இவ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்துருப்பா, முடியாதுன்னு நினச்சி எவ்வளவோ டைம் ஃபீல் பண்ணியிருக்கா. பட் சின்ன வயசுலேருந்து இவளும் மிரையும் வளர்ந்தது. கடைசியில் இப்படியெல்லாம் வளர்ந்தாங்க, அவங்க அப்பா கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவ தனியாக போனா, மிரே தனியாக போனா, கடைசியில் எப்படியோ அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டாங்கிற மாதிரி அடுத்த எம்டி பேஜில் எல்லாமே நல்லா இருக்குன்னு முக்க மூடி வச்சுட்டு அவளுக்கு இப்போ தான் அந்த மரத்தை பார்க்குறா. அவங்க வீட்டை மரத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் அவளுக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும். பட் இந்த டைம் அவளுக்கு பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் ஆயிட்டாங்கன்ட்டு ஒரு ஃபீல் குட் எபிசோடோட இந்த ட்ராமா முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களோட ஃபேவரட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராக்டிக்கல், கொஞ்சம் கூட இந்த மேஜிக்கல் அது இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்க விஷயத்த அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும், பட் அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரமோ நம்மளுக்கு அதை விட பெட்டரான லைஃப் காத்திருக்குங்கிறது தான் இந்த ட்ராமாவில் ஃபுல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்மளோட ஃபியர்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு இப்போ மிரே மிஞ்சி மாதிரி நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போவோங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ட்ராமா முடிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ். ட்ராமாவை மிஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுவும் நீங்கள் ரொம்ப மோஸ்ட்டாக மிஸ் பண்ணுற கேரக்டர் யாருன்ட்டு அதையும் சொல்லிட்டு போங்க. லைக் ஷேர் எல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. அடுத்த சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். பை கைஸ்.